2021 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை இப்போது வெளியிடுகிறோம். சமூக நீதி மண்ணாக விளங்கும் தமிழ் மண்ணில் சாதி உணர்வை வளர்த்து மத உணர்வை தூண்டி மதத்தின் பெயரால் சமூகத்தை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட முனையும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங் பரிவார் அமைப்புகளின் உள்நோக்கத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதே எமது கொள்கை நிலைப்பாடு. பாஜக என்பது வெறுமன தேர்தலை எதிர்கொள்ளும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. வெறுமன அரசியல் அதிகாரத்திற்காக அல்லது அரசியல் பதவிகளுக்காக செயல்படும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. RSS என்கிற ஒரு பாசிச இயக்கத்தின் அரசியல் பிரிவுதான் பாரதிய ஜனதா கட்சி. தம்பி அமைதியாருங்க. RSS இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றி இயங்கக்கூடிய ஒரு அரசியல் அணிதான் பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே சமத்துவத்திற்கு எதிரான சனாதன கொள்கைகளை தமது உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிற RSS அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி என்னும் அரசியல் கட்சியின் மூலம் பெரும்பான்மைவாதத்தை முன்னெடுக்கிறது. மதத்தின் பெயரால் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் மதத்தின் பெயராலோ இனத்தின் பெயராலோ பெரும்பான்மை சிறுபான்மை என்பது இருந்தே தீரும். அது ஒரு இயங்கியல் போக்கு. பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சிறுபான்மையினரை அரவணைக்க வேண்டும். பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகத்தின் சிறப்பு அம்சமே அதுதான். ஆனால் RSS என்கிற இந்த சங் பரிவார் அமைப்பு, சனாதன அமைப்பு வெறுப்பு அரசியலை மூலதனமாக கொண்டு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதையே தமது செயல் திட்டமாக கொண்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசியல் பிரிவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்திய தேசம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைத்து வருகிறது. மத உணர்வை வளர்க்க வேண்டுமானால் சாதி வெறியை ஊட்ட வேண்டும் என்பது அவர்களின் உத்திகளுள் ஒன்று. சாதிகளாக மக்கள் தங்களை உணர வேண்டும். ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் தடுப்புச் சுவரை எழுப்ப வேண்டும். சாதிகள் OBC என்கிற பெயராலோ ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயராலோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற பெயராலோ எண்ணிக்கை பலம் கொண்ட ஒரு பிரிவினராக வளர்ந்துவிடக்கூடாது. அவர்கள் எப்போதும் சாதி உணர்வோடே இருக்க வேண்டும். அப்போதுதான் மத உணர்வு மேலோங்கும் என்கிற அந்த உத்தியை பயன்படுத்தி மத உணர்வை வளர்ப்பதற்காக சாதி உணர்வை தூண்டுகிறது. ஆக சாதியின் அடிப்படையிலும் இந்து சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள். மதத்தின் அடிப்படையிலும் இந்திய சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள். இந்த சமூக பிளவுவாதம் அல்லது பிரிவினைவாதம் தான் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங் பரிவார் அமைப்புகளின் உயிர் மூச்சு கொள்கையாக இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. வட இந்திய மாநிலங்களில் எந்நேரமும் சமூக பதற்றங்கள் நிலவிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அவர்களால் இத்தகைய அரசியலை செய்ய இயலவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம், ஒருபுறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர், இன்னொரு புறம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என்கிற 2 பேரும் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் இங்கே இரு துருவங்களாக நின்று அரசியலை முன்னெடுத்தார்கள்.
ஆகவே அவர்களால் இங்கே நுழைய முடியவில்லை, காலூன்ற முடியவில்லை. இன்றைக்கு கலைஞரும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை என்கிற நிலையில் அதிமுகவின் முதுகில் ஏறி சவாரி செய்து மதவாத அரசியலை இங்கே நிலைநாட்டி விடலாம் என்கிற முனைப்போடு அவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த ஆபத்தை முன்னுணர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளின் ஒற்றை நோக்கம், ஒற்றை இலக்கு, மதவாத அரசியலுக்கு இந்த மண்ணில் இடமில்லை. அத்தகைய மதவெறி சாதிவெறி சக்திகளை இந்த மண்ணில் காலூன்றுவதற்கு விடக்கூடாது. அவர்களை முற்றாக இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், விரட்டியடிக்க வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எனவே எங்கள் கொள்கை நிலைப்பாடு என்பது ஒட்டுமொத்த சாராம்சத்தில் சொல்ல வேண்டுமானால், சனாதன பெருமுதலாளிய பாசிசத்தை விரட்டி அடிப்போம், சமூக நீதி, ஜனநாயக, சமத்துவத்தை மீட்டெடுப்போம் என்பதுதான். சனாதனம் என்பது அவர்களின் மதம் சார்ந்த கருத்தியல். சமூக கலாச்சார தளத்தில் அவர்கள் முன்னெடுக்கும் ஒரு தத்துவம். பெருமுதலாளியம் என்பது கார்ப்பரேட் நலன்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல். அது பொருளாதார தளத்திலே அவர்கள் தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல் என்கிற கொள்கையின் அடிப்படையில் ஒட்டுமொத்த தேசத்தையே கார்ப்பரேட்டைசேஷன் செய்யக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். பெருமுதலாளியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். சமூக கலாச்சார தளத்தில் சனாதனத்தையும், பொருளாதார தளத்தில் முதலாளியத்தையும் கையில் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு பாசிச அமைப்பாக பிஜேபி இருக்கிறது. அதனுடைய பினாமி கட்சியாக இன்றைக்கு நீர்த்து போன அதிமுக அந்த அணிக்கு தலைமை தாங்குகிறது. ஆகவே இங்கு அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது கூட முதன்மையான சவாலாக இல்லை. பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அதிமுகவை பொருட்படுத்துவதை விட பிஜேபியை அம்பலப்படுத்துவதும், அவர்களை இங்கே ஒரு சக்தியாக அணிதிரள்வதற்கு அனுமதிக்க கூடாது என்பதும் ஜனநாயக சக்திகளின் முன்னுள்ள சவால்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் திமுக தலைமையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை விரட்டியடிப்பதன் மூலம்தான் இங்கே சமூக நீதியை காப்பாற்ற முடியும். சமூக நீதியை காப்பாற்றுவதன் மூலம்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். சமூக நீதி, ஜனநாயகத்தின் வழியாகத்தான் சமத்துவத்தை இங்கே நிலைநாட்ட முடியும். இவற்றையெல்லாம் நிலைநாட்டுவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் 15 உறுதிமொழிகளை தந்திருக்கிறோம். சமூக நீதியை பாதுகாப்போம், ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நெடுங்கால கனவு திட்டமான இந்து ராஷ்டிரத்தை அமைக்க பெரும் தடையாக உள்ள இந்து அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். முதலாவது சமூக நீதியை பாதுகாப்போம், இரண்டாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், மூன்றாவது ஏகாதிபத்திய சார்பு பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசின் கார்ப்பரேட் மயமாதலை தடுத்து நிறுத்துவோம். நான்காவது மொழிவழி தேசியம், மாநில உரிமைகள் மற்றும் மாநில சுயாட்சி ஆகியவற்றை பாதுகாக்க இந்திய அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க உறுதியேற்கிறோம். மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்த அவர்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அவைகளில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை, பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வர உறுதியேற்கிறோம். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால்
வெறுப்பு அரசியலை விதைத்து சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சியை தடுப்போம். முற்போக்கு ஜனநாயக சக்திகளை மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தி அவர்களை ஒடுக்கும் மிக மோசமான பாசிச நடவடிக்கைகளை எதிர்ப்போம். ஒரே தேசம் ஒரே கல்வி என்னும் அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கையை வரையறுத்து அதன் மூலம் இங்கே ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்கிற சமூக கட்டமைப்பை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும் முயற்சியை முறியடிப்போம். கல்வி தொடர்பான அதிகாரங்களை மாநில பட்டியலுக்குள் கொண்டு வர தொடர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதியேற்கிறோம். 9வது உறுதிமொழி, விவசாயம், தொழில்வளம், வணிகம் போன்றவற்றை கார்ப்பரேட் மயமாக்கி விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய பாஜகவின் துரோக நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவோம். குறிப்பாக வேளாண் சட்டங்களை தூக்கி எறிவோம். 10வது, நீர், நிலம், காற்று ஆகியவற்றை நஞ்சாக்கி பாழ்படுத்தும் வகையிலான ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்களை எதிர்த்து போராடி விவசாயம், குடிநீர் உள்ளிட்ட வாழ்வாதாரங்களான சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். 11, பெண்கள், தலித்துகள், பழங்குடியினர், சிறுபான்மையினர், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களின் நலன்களை பாதுகாப்போம். 12வது, கல்வி, மருத்துவம், சுகாதாரம் ஆகியவற்றை மட்டுமே இலவசமாக வழங்க வேண்டும். மற்ற இலவசங்களை தூக்கி எறிவோம். 13, டாஸ்மாக் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். 14, ஈழச் சிக்கலுக்கு தமிழீழம் ஒன்றே தீர்வு என்பதை ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு எடுத்துச் சென்று தெளிவுபடுத்தி அவர்களின் நன்மதிப்பை, நல்லாதரவை வென்றெடுக்க உறுதியேற்போம். அதற்கு உலகத் தமிழர்களின் ஒற்றுமையை கட்டமைப்போம். 15வது, சிங்கள ஆட்சியாளர்களை ஆதரிப்பதன் மூலம் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கலாம் என்று கருதுகிற இந்திய அரசின் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதும் ஈழத் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை, ஒரு நிலையான அரசியல் தீர்வை, குறிப்பாக தமிழீழ விடுதலையை ஆதரிப்பதும் தான் இந்திய நலன்களுக்கு உகந்தது என்பதை எடுத்து இந்திய அரசுக்கு விளக்குகிற பெரும் பணியை தமிழ் தேசிய ஜனநாயக சக்திகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்ளும் என்றும் உறுதியேற்கிறோம். இந்த 15 உறுதிமொழிகள் மட்டுமில்லாமல் ஏறத்தாழ அதன் அடிப்படையிலான 45 தலைப்புகளில் பல்வேறு பிரிவுகளில் நாங்கள் ஆற்றவிருக்கிற பணிகள் குறித்த வாக்குறுதிகளை அளித்திருக்கிறோம். நான் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2009 நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். 2006 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் ரவிக்குமார் உட்பட சட்டமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறார்கள். இப்போது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த குறைந்தபட்ச அங்கீகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாங்கள் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளாக மிளர்கின்றன. அந்த சாதனைகள் மேலும் தொடர விடுதலை சிறுத்தைகள் 6 மற்றும் பாண்டிச்சேரி 1 ஆக மொத்தம் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். பானை சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். 7 இடங்களிலும் ஒரே சின்னம், பானை சின்னம். ஆந்திராவில் திருப்பதியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதிமுக, பாஜக, பாமக ஆகிய இந்த 3 கட்சிகளின் கூட்டு என்பதே ஒட்டுமொத்த தமிழ் தேசத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு முயற்சியாகும், அணியாகும். இதனை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் முன்னால் நாங்கள் முன்வைக்கக்கூடிய அறைகூவல். அவர்கள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பேசுவதற்கு மாறாக
சாதி மதம் சார்ந்த பிரச்சனைகளை, ஆன்மீகம், கடவுள், கோவில் ஆகிய பிரச்சனைகளை முதன்மைப்படுத்துவதையே தமது தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டையும் பாழ்படுத்த முயற்சிக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதாவை முன்னிறுத்தி, அதனையே திமுக கூட்டணியின் போட்டி கட்சி என்கிற அடிப்படையில் முன்னிறுத்தி இந்த தேர்தலை நாங்கள் ஒரு கருத்தியல் சார்ந்த யுத்தமாகவே பார்க்கிறோம். சனாதனத்தை விரட்டி அடிப்பதையே தேர்தலின் முக்கிய நோக்கமாக கருதுகிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் இப்போ தமிழகத்தில் மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்கு? அது எலெக்ஷனை நடத்தி தரக்கூடிய ஒரு பணியை மட்டும்தான் செய்கிறது. மற்றபடி தேர்தலில் நடைபெறுகிற முறைகேடுகளையோ அல்லது விதிகளுக்கு முரணாக நடக்கக்கூடிய ஆளுங்கட்சியினரை கைது செய்யவோ தேர்தல் ஆணையத்தால் முடியாது. அப்பாவி ஏழை எளிய மக்களின் கைகளில் இருக்கிற தொழிலுக்காக, வணிகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய தொகைகளை பறிப்பதைத்தான் அவர்கள் தேர்தல் பணி என்று கருதுகிறார்கள். இதுவரையில் அவர்கள் கைப்பற்றியிருக்கிற நிதி முழுவதும் கட்சிக்கு அப்பாற்பட்ட சாதாரண மக்களுடைய, வணிகர்களுடைய பணமாகும். ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா வரம்புகளையும் மீறி வெளிப்படையாகவே செயல்பட்டு வருகிறார்கள். சற்றும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணப்புழக்கம் அவரிடத்திலே வெளிப்படையாக தெரிகிறது. அதை கட்டுப்படுத்துகிற வலிமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. Yesterday, Minister Jayakumar had told that the 10.5 reservation is valid only for the next 6 months. Then after a community-wise census is done, they will release further reservation. How do you see this? ஏற்கனவே நாங்கள் சொன்னதை இப்போது அமைச்சர் வழிமொழிந்திருக்கிறார். அவ்வளவுதான். தேர்தலுக்காக, தேர்தல் ஆதாயத்திற்காக உழைக்கும் மக்களை ஏமாற்றுகிற முயற்சியில் அவர்கள் இணைந்து கூட்டாக சேர்ந்து இந்த அறிவிப்பை செய்தார்கள். உண்மையில் அந்த உள் ஒதுக்கீடு என்கிற நடவடிக்கை உரிய மக்களுக்கு போய் சேர வாய்ப்பில்லை, அவர்களுக்கு பயன் கிட்ட வாய்ப்பில்லை. இதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் தான் கருத்து சொல்லணும். திமுக கூட்டணியாக அறிவிக்கிற வாக்குறுதிகள் அதிமுக கூட்டணியாக அறிவிக்கிறார்கள். நீங்கள் தான் வருஷத்துக்கு அதை நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே அது ஒரு தேசிய கொள்கையாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இந்த கருத்தை ஏற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கருத்து கணிப்பை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எங்களுக்கு சாதகமாக சொல்லப்பட்டாலும் கூட அதை நான் பொருட்படுத்தவில்லை. மக்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். 100க்கு 100 இந்த அணி வெற்றி பெறும்.